வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படி இல்லைன்னா மிட்டாய் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். கடலச்சி எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த கடலை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுக்க தேவை கிடையாது. ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்படி நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரணும், இப்படி இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நிலக்கடலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தோல் பகுதி இருக்கக்கூடாது. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப 1-2ஆகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் அளவு கடலைக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம பாகு காய்ச்சிக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நுரை கெட்டிப்படும் பொழுது அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்த கடலை இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நுரை தான் நான் சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பதம் வேகமாகவே வர ஆரம்பிச்சிடும். இப்படி கொஞ்சமாக எடுத்து ஒரு தண்ணியில் இப்படி விட்டிங்கன்னா அது மேலே ஆட்டோமேட்டிக்காக இப்படி மிதந்து வந்துடும். இதை நீங்கள் உடைச்சிங்கன்னா சத்தத்தோடு உடையணும். இது முறிகிற பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா நிலக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விடுங்க. பார்க்குறதுக்கு பத்தாத மாதிரி இருக்கும் பாகு, ஆனால் கரெக்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். உங்களுக்கு விருப்பம்னா நெய்யோட சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அடியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை அந்த மாவு, அதை போட்டு நல்லா இப்படி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி அடி தட்டையாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு அமைக்க விட்டுக்கோங்க. இப்போ கத்தி வச்சு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கோடு போட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா சூடு ஆறணும். தனியாக எடுத்து வச்சுருங்க. மேலே ஏதாச்சும் போட்டு இந்த மாதிரி பேப்பர் போட்டு மூடி வைங்க. தட்டு போட்டிங்கன்னா ஈரம் வேர்வை அதுக்குள்ளே விழுகும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் கத்தி வச்சு இதை நறுக்கணும்னு தேவையில்லை. நம்ம ஏற்கனவே கூடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே இப்படி உடைச்சா அழகாக பீஸாக உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான மிட்டாய், அதாவது நம்மளுடைய கடலச்சு தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஏதும் குறைகள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.